வணக்கம். நம்ம எல்லாருக்கும் எப்பவாவது அடிபடும் இல்லையா? அப்படி எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு திடீர் காயம் ஏற்பட்டா, அந்த முதல் 2 நாள்ல நாம என்ன செய்யணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருவேளை உங்களுக்கு கணுக்கால் சுளுக்கி இருக்கலாம், இல்லனா தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல உடனடியா என்ன பண்ணணும்னு ஒரு கிளியரான பிளான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. எந்த ஒரு காயமா இருந்தாலும் முதல் 48 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல நாம எடுக்கிற நடவடிக்கைகள் தான் நம்ம காயம் எவ்வளோ சீக்கிரமா குணமாகும்னு முடிவு பண்ணும். ஆமாங்க. அந்த ஆரம்ப கட்டத்துல வர வலியையும் வீக்கத்தையும் நம்ம சரியா கையாண்டுட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அதனால இந்த முதல் 2 நாள நம்ம ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். சரி, இப்ப நாம ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு முதல் உதவி முறை பத்தி பார்க்க போறோம். அது பேரு தான் RICE. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சுலபம். RICE அப்படிங்கிறது 4 முக்கியமான படிகளோட முதல் எழுத்துக்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. Rனா ரெஸ்ட், அதாவது ஓய்வு. Iனா ஐஸ், அதாவது பனிக்கட்டி. Cனா கம்ப்ரெஷன், அதாவது அழுத்தம். மற்றும் Eனா எலிவேஷன், அதாவது உயர்த்துதல். இதுதான் நம்ம முதல் உதவி மந்திரம். ஓகே, இப்போ இந்த 4 ஸ்டெப்பையும் ஒன்னொன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒவ்வொன்றும் உங்க காயம் குணமாக எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் படி ஓய்வு. ஓய்வுனா முழுசா அசையாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு வலி அதிகமாக்குற எந்த வேலையும் செய்யாதீங்க. 10ல 3 பங்குக்கு கம்மியா வலி இருந்தா சின்ன சின்ன மெதுவான அசைவுகளை செய்யலாம். இது காயமான இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்க உதவும். அடுத்து ஐஸ் ஒத்தடம். இது வீக்கத்தையும் வலியையும் குறைக்க ரொம்பவே உதவும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஐஸ் கட்டிய நேரடியா தோள் மேல வச்சிடாதீங்க. எப்பவுமே ஒரு துணில சுத்தி ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஒத்தடம் கொடுங்க. ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கும் இதை ரிப்பீட் பண்ணலாம். வீக்கம் அதிகமா இருந்தா ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ் போட்டு லேசா அழுத்தம் கொடுக்கறது நல்லது. இது வீக்கத்தை கட்டுப்படுத்தும். ஆனா கவனமா இருங்க, ரொம்ப இறுக்கமா கட்டிடக்கூடாது. உங்க கால் விரல்கள் இளஞ்சிவப்பு நிறத்துல சூடா இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நிறம் மாறினா இல்ல குளிர்ச்சியா இருந்தா கட்டு ரொம்ப டைட்டா இருக்குன்னு அர்த்தம். கடைசி ஸ்டெப் உயர்த்துதல். நீங்க படுக்கும் போதோ இல்ல உட்காரும் போதோ காயம்பட்ட கைக்கோ காலுக்கோ கீழே 2 தலையணை வச்சு உங்க இதயத்தை விட உயரமா தூக்கி வச்சுக்கோங்க. இப்படி செய்யறப்போ புவியீர்ப்பு விசையால வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். சரி, RICE முறையை பத்தி பார்த்துட்டோம். இப்ப இந்த முதல் கட்டத்துக்கு அப்புறம் அடுத்ததா நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் வலியை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வலி நிவாரணத்துக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாராசிட்டமால் மாத்திரையா நீங்க அடிபட்ட உடனே எடுத்துக்கலாம். ஆனா ஐபுப்ரூஃபன் மாதிரியான மாத்திரைகளை வீக்கம் அதிகமா இருந்தா 24 மணி நேரத்துக்கு தவிர்த்துடுங்க. ஏன்னா அது உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைய கொஞ்சம் மெதுவாக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு இல்லனா கிட்னி பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எடுத்துக்கலாம். முழுமையான ஓய்வு மட்டும் போதாது. வலி பொறுக்கிற அளவுக்கு மெதுவா சின்ன சின்ன அசைவுகள் செய்ய ஆரம்பிக்கணும். இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி தசைகள் இறுக்கமாகாம பார்த்துக்கிட்டு சீக்கிரம் குணமாக உதவும். இப்போ சில ரொம்ப எளிமையான பயிற்சிகளை பார்க்கலாம். ஓகே, நாம செய்ய போற முதல் சிம்பிள் எக்ஸசைஸ் கணுக்கால் பம்ப்ஸ். இத ஒரு 20 தடவை மெதுவா செய்யணும். முதல்ல உங்க பாதத்தை மெதுவா உங்களை நோக்கி இழுங்க. 1 செகண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் மெதுவா அதை உங்களை விட்டு விலக்கி தள்ளுங்க, ஒரு பந்தம் மிதிக்கிற மாதிரி. இந்த இயக்கத்தை ரொம்ப நிதானமா கண்ட்ரோலோட செய்யுங்க. அடுத்த பயிற்சி கணுக்கால் சுழற்சி. இத ஒவ்வொரு பக்கமும் 10 முறை செய்ய போறோம். உங்க பெருவிரலால காத்துல ஒரு பெரிய வட்டம் போடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. மெதுவா கிளாக்வைஸ்ல 10 முறையும் அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ்ல 10 முறையும் சுத்துங்க. இதுல வேகம் முக்கியம் இல்ல, அந்த முழுமையான மென்மையான அசைவு தான் ரொம்ப முக்கியம். உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலி திடீர்னு ஜாஸ்தியானா இல்ல வீக்கம் அதிகமானா அல்லது நொண்டி நடக்க ஆரம்பிச்சா உடனே பயிற்சியை நிறுத்திடுங்க. இது உங்க உடம்பு கொடுக்கிற ஸ்டாப் சிக்னல். அதை மதிக்கணும். நாமளே பார்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில அறிகுறிகள் தென்பட்டா நம்ம கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம். அது என்னென்ன அறிகுறிகள்னு இப்ப பார்க்கலாம். இது நம்மளோட ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. நீங்க RICE முறையை பின்பற்றி மெதுவான பயிற்சிகளையும் செஞ்சிட்டீங்க. சூப்பர். ஆனா இது மட்டும் போதுமா, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போகணுமான்னு எப்படி முடிவு பண்றது? வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு தாமதிக்காம ஒரு டாக்டரை பாருங்க. 2-3 நாள் ஆகியும் வலியும் வீக்கமும் குறையலையா, இல்ல காலை ஊனவே முடியலையா, இல்ல ஒரு குறிப்பிட்ட எலும்பு மேல தொட்டா ஊசி குத்துற மாதிரி வலிக்குதா, கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை அவசியம். ஒவ்வொரு காயமும் நமக்கு ஏதோ ஒன்ன கத்துக் கொடுக்குது இல்லையா? இந்த அனுபவத்துல இருந்து உங்க உடம்ப இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்மார்ட்டா எப்படி மீண்டு வரப்போறீங்க, இத பத்தி யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.